ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கோவக்காய் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சாதம், வெரைட்டி ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 கிலோ கோவக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மெலிசாக நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பாதி வதக்கி எடுத்துடலாம். இதை இப்போ பாருங்கள், பாதி வதங்கி வந்திருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயிலே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்து விட்டுடலாம். சீரகம் நல்லா வறுபட்டு வாசம் வந்தோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து விட்டுட்டு வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயத்தை இந்த அளவு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஒரு தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து விட்டுடலாம். நான் பெரிய சைஸ் தக்காளின்றதுனால 1 சேர்த்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் 2 சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து விட்டுடலாம். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம். மசாலா உங்களுக்கு அடியில் கருகாமல் இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி எடுத்து வச்ச கோவக்காவை இதில் சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்து இதை மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் காய் நல்லா வெந்து வரணும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் போல் ஆகிருக்கு. கோவக்காய் எல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 கப் துருவின தேங்காவை நல்லா பேஸ்ட்டாக அடித்து எடுத்துருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட மிக்ஸி ஜார் அலசி தேவையான அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி இது ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. நல்லா கொதித்து வருது. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். கடைசியாக பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட கோவக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே கோவக்காய் கிரேவியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.